வருஷம் முடிச்சுட்டான்னா பிடெக் டெக்னாலஜிஸ்ட்னு சொல்லுங்கிறாரு நரேந்திர மோடி. உனக்கு எங்க வலிக்குது? நீ என்ன கிழிச்ச? மோடி என்ன கிழிக்கல? என்ன கிழிச்சது? நீ இத்தனை வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி என்ன கல்வி திட்டம் கொடுத்தீங்க? மாணவனையும் பார்த்து ஒவ்வொரு பெற்றோரையும் பார்த்து உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை. இதை முழுசா அமல்படுத்துற மாநிலங்களுக்கு நிறைய செலவாகும். கோர்ஸ் மாத்தணும், சிலபஸ் மாத்தணும், புதிய ஆசிரியர்கள் தேவை, வேலைக்கு எடுக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், உள்கட்டுமான அமைப்பு வேணும், வகுப்பறைகள் வேணும். பட்டியல் சமுதாய பழங்குடி பகுதிகள், மலை கிராம பகுதிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் போடுங்கன்றார் மோடி. அவனுக்கும் கம்ப்யூட்டர் வசதி செஞ்சு கொடுன்றார். ஏதோ மலையோர கிராமத்தில் இருக்கானு ஒதுக்கிறாத அவனைங்கிறாரு. இருக்கு அந்த கொள்கையில, படிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்ப அந்த மாநில அரசுக்கு மிக அதிக செலவாகும். அதனால அவங்களுக்கு ஒரு நிதி கொடுக்குறாங்க. மத்திய அரசு நிதி கொடுத்து நீ கொஞ்சம் செலவழிச்சுக்கோ, நான் கொஞ்சம் பணம் தர்றேன், அதை பண்ணிக்கோ. நரேந்திர மோடி நான் ஒரு வீட்டில் மாடு கொடுக்குறாரு, பசுமாடு. இந்த பசுமாடை வளர்த்துக்கோ, நல்லா பால் கொடுக்கும், நீ பால் கறந்துக்கோ. அப்ப அவன் கேட்கிறான், பசுமாட்டுக்கு தீவனம் போடணுமேங்கிறான், புல்லு போடணுமே, டெய்லி பசுமாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கணுமே, பசுமாட்டுக்கு தவிடு கொடுக்கணுமே. ஆமா, எல்லாம் தான் கொடுக்கணும். அப்ப எங்களுக்கு வசதி இல்லையே. அப்படியா, மாசம் ஒரு 10,000 ரூபாய் தரேன், நீ பசுமாட்டுக்கு தவிடு வை, புண்ணாக்கு வை, நல்ல பசு தீவனம் எல்லாம் கொடு, அது பால் கறக்கும், அந்த பாலை நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், உனக்கு கொடுக்கறது நிதி உதவி தான் தர்றேன் அப்படின்னு அந்த டிஎம்கே காரன்ட்ட சொன்னார். அந்த திமுக காரன் என்ன பண்ணிட்டான், சூப்பரா, எனக்கு பசு பிடிக்காது, நீங்க தான் கோமாதாம்பிங்க, எங்களுக்கு கோமா. அப்ப மோடி சொன்னார், உனக்கு பசு வேணானா விட்டுறான்ட்டார். விட்டுருவோம், இஷ்டம், பசு வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு இருக்கு, வளர்த்துக்கடா, உனக்கு நல்லதுடா, பால் கிடைக்கும்டான்ற. எனக்கு பால் வேணா, அது வேணா, பசு வேணாங்கிற, விட்டுரு அப்படின்ட்டு மோடி வந்துட்டார். திரும்ப அவன் மோடியா விரட்டிக்கிட்டே வந்து என்ன கேட்கிறான், நான் பசு தானே வேணான்னே, அந்த 10,000 ரூபாய் வேணான்னு சொல்றேன், அதை கொடுன்றான். 10,000 ரூபாய் கொடுன்றான். இப்ப புரியுது திமுக பிரச்சனை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மகேஷ் பொய்யாமொழி அதுதான் பேசுறாரு, ஸ்டாலின் அதுதான் பேசுறாரு, இவங்களுக்கு ஊதுகுழல தமிழ்நாட்டில் ஊடகங்கள்ல அதுதான் சொல்லுது. மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து விட்டது, தேசிய கல்விக் கொள்கையில் சேராததால், அதை அமல்படுத்தாதால் உங்களுக்கு நிதி இல்லைன்னு சொல்லி, அது செஞ்சா தாண்டா நிதி. பிறகு அதுல என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யணும், அதுக்கு பணம் வேணும்னே தர்றோம், பசுமாடு வளர்த்த செலவாகும், அதனால 10,000 தர்றேன்ற கொடுக்கிறது. இப்படி அவன் தெளிவா 10,000 முடிஞ்சது கணக்கு போட்டுட்டு இருக்கான். எடப்பாடி உட்கார்ந்து உபநயன ஊதிட்டு இருக்காரு, ஒத்துது. நான் சொன்னா கோச்சுக்காரு, மதுரைக்காரன் வந்து நமக்கு சொல்றாரு, உங்க நீங்க சொன்னீங்கன்னா சரி நம்ம ஊருக்காரர் சொல்றாங்கன்னு கேட்பார். அதனால அதிமுகவுக்கு இதை பத்தி முழுக்க புரிதல் இல்லை என்பதால சொல்றேன், தப்பு சொல்ல. அவங்க நம்மவங்க, நல்லவங்க தான், நல்லவங்களா இருந்தவங்க தான். எடுக்கலாமா? என்னைக்காவது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அதே ஸ்டாண்ட் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுத்திருக்காங்களா? எடுக்க மாட்டாங்க. மாற்று ஸ்டாண்ட் எடுத்தா தானே உங்களுக்கு அரசியல். திமுக மாற்று அண்ணா திமுக எப்படி? அண்ணா திமுக சொல்றத மாத்தி பண்ணாதான். நாங்க இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னா 2 குழலுமே சுடலையே, நான் என்ன பண்றது? 3 குழல், எத்தனை குழலும் வச்சுக்கிட்ட ஒரு குழலை ஊத முடியல, ஒரு குழலும் சுட மாட்டேங்குது. நீ எத்தனை துப்பாக்கி வச்சிருந்தா என்ன, குண்டே இல்லையே. ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால இந்த கல்விக்கு மொழிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. 5ஆம் கிளாஸ் வரைக்குங்க இத்தனை வருஷத்துல திமுக தமிழ் பற்றுன்றான். நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் 2020 தான் சொல்றாரு, ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அது தமிழ்ல தான் படிக்கணும்னு சொல்றாருங்க. தேசிய கல்விக் கொள்கை இருக்கு, தமிழ்ல தான் படிக்கணும். அதை பத்தி ஒருத்த வாய் திறக்கிறது இல்லை. தமிழ் தான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பயிற்று மொழி தமிழ் இருக்கு. சீமானுக்கு தெரியல, தமிழ் தமிழ்ங்கிற சீமான். நாம் தமிழர் கட்சிக்காரன் தம்பிகள் எங்க நின்றுட்டு இருப்பான். சொல்லு உங்க அண்ணனுக்கு சொல்லி புரிய வை, நாங்க சொன்னா புரியாது உங்க அண்ணனுக்கு. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்ல படிக்கணும்னு இந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கா இல்லையா? நீ இல்லைன்னு மறுத்து பாரு. நான் பக்கம், சாப்டர், புத்தகம் எல்லாம் உனக்கு அனுப்புறேன்.
என்கிட்ட கேட்டா வச்சிருக்கேன் பிடிஎஃப்ல, உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் படின்னு சொல்றாரு மோடி. ஆங்கிலம் தேவை. ஆங்கிலம்ன்றது ஒரு AK-47 மாதிரி. இந்த உலகத்தை வெல்ல நமக்கு கிடைத்திருக்கிற கருவி ஆங்கிலம் என்பதனால ஆங்கிலம் படிப்போம். அது ஒரு தேவைதான். தமிழ் என்பது பண்பாட்டு மொழி, ஆங்கிலம் என்பது பயன்பாட்டு மொழி. படிச்சுக்கோ. அது போக மோடி என்ன சொல்றாருன்னா, மூன்றாவது ஒரு மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை அந்த மாணவன் எந்த மொழியை விரும்புகிறானோ அந்த மொழியை படிச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ற. அவ்வளவுதான். தமிழ்நாட்டு மாணவன் தமிழ் படிப்பான் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். இங்கிலீஷ் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கான், தப்பு தப்பாவது படிச்சுட்டே இருக்கானா இல்லையா? அவன் படிக்காட்டி கூட அவன் அப்பா அம்மா படிச்சிடறாங்க. ரிங்கா ரிங்கா ரோஸ் ரோஸ்னு தாய் இந்த ரைம் சொல்லிட்டே இருக்கான், புள்ள கம்முன்னு இருக்கு, படிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை அது என்ன மொழி விரும்புதோ அதை படிக்கட்டும். உனக்கு ஹிந்தி படின்னு சொல்லவே இல்லையே, தெலுங்கு படி. நீ தான் திராவிடம்னு சொல்ற இல்ல, தெலுங்கு படிக்க சொல்லு, பாத்தி படிக்க சொல்லு. அது கூட மூன்றாவது மொழின்றது ஹையர் ஸ்டாண்டர்ட் இல்ல, பெருசா படிக்கிறது இல்ல, சும்மா சாதாரண விளையாட்டு மாதிரி படிக்கிறது. ABCD எழுதுனா பாஸ், அவ்வளவுதான். ஒரு மொழியை பத்தின அறிமுகம் இருக்குன்னு தெரியுன்றது. அது அந்த குழந்தை என்ன மொழி விரும்புதோ அதை படின்றான். எல்லா ஸ்டேட்காரனும் ஏத்துக்கிறானுங்க. மூன்றாவது மொழி படிச்சா நம்ம மொழி அழியாதுன்னு ஆந்திராக்காரன் நினைக்கிறான். மூன்றாவது ஒரு மொழியை படிச்சா நம்ம மொழி அழியாதுன்னு கேரளாக்காரன் நினைக்கிறான். மகாராஷ்டிராக்காரன் அப்படிதான் நினைக்கிறான். அவன் எல்லாம் மூன்றாவது மொழி இப்ப ஏத்துக்கிறான். தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் திமுக மூன்றாவதா அந்த குழந்தை விரும்புற ஒரு மொழியை படிச்சா தமிழ் அழிஞ்சு போகும் நினைக்கிறானே. 2000 முடியாத தமிழ மூன்றாவதா ஒரு மொழியை கத்துக்கிறான்னா அந்த தமிழ் அழிஞ்சு போகுமா? எப்படி அழியும் தமிழ்? தமிழை அழிக்க யாரால முடியாது. ஒருவேளை திமுக காரால முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க தமிழை வளர்க்கவே இல்லை. நீங்க அப்ப மும்மொழி கொள்கையை திணிக்கிறார் மோடி, ஹிந்தியை திணிக்கிறார் மோடி. எங்கே திணிக்கிறாரு? இதுல புரொவிஷன்ல ஒருவேளை நீங்க 2 மொழி கொள்கை வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம்னு இருக்கு. மும்மொழி கொள்கைன்றது கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஓம் பிரச்சனை நான் தேசிய கல்விக் கொள்கையவே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது. ஆனால் அதுக்குரிய பணத்தை கொடுன்னு கேட்கிறது. கடிவாளம்னா வாயை மூடிக்கிறேன். இந்த விளையாட்டு விளையாடக்கூடாது. அதனால அந்த ஏற்றுக்கொள்கிற மாநிலங்களுக்கு மாத்திரம் அந்த நிதி உதவி கிடைக்கும். நேற்று தர்மேந்திர பிரதான் அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஊடகங்கள் நேற்று பூரா விவாதம் பண்ணிட்டே இருக்கான். அவன் ரெடியா இருப்பான். ஊடகம் என்னைக்குமே திமுக பத்தி ஒரு விவாதம் நடக்காது. ஊடகங்கள் விவாதம் பண்றான். திமுக 200 சீட்டுகளில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுமா விடாதா? விவாதம் 200 திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு விவாதம் பண்ணல. திமுக வெற்றி பெறுமா தோல்வி அடையுமான்றது விவாதம் இல்ல. 200 தொகுதியில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா? ஒருவேளை 199 ஜெயிக்குமா இல்ல 200 ஜெயிச்சிருமா அப்படின்னு என்ன அந்த விவாதத்தை கூப்பிட்டாங்க. இதுக்கு நான் வரமாட்டேன். விவாத தலைப்பு மாத்துங்க, நான் வர்றேன். எப்படி சார் மாத்தணும்ன்றீங்கன்னு கேட்டான். 200 தொகுதியில் வெல்ல முடியுமான்ற விவாதம், 20 தொகுதியிலாவது வெற்றி பெற முடியுமான்னு கேளு, நான் வந்து பேசுறேன். 2026 திமுக இருக்கலாம் சங்கு 20 சீட்டுக்கு மேல ஜெயிக்க மாட்டேன்னு சவால் விட்டு கொண்டு களத்துல பணியாற்றான் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனும். எனக்கு முன்னால பேசுறவங்க கூட சொன்னாங்க, தமிழ்நாட்டிலும் பிஜேபி ஆட்சி வர வேண்டும், அதை பத்தியே நீ கவலைப்படாத, சேலம் வடக்கு தெற்கு மேற்கு 3லையும் பிஜேபி காரன் ஜெயிக்கணும்னு நீ வேலை செய். தமிழ்நாட்டை பத்தி நீ கவலைப்படாத. சசிகுமாருக்கு நான் சொல்லிக்கிறேன், தமிழ்நாட்டை பத்தி நீ கவலைப்படாங்க. அதெல்லாம் அண்ணாமலை இருக்காரு பாத்துக்குவாரு, பெரிய பெரிய தலைவர் இருக்காங்க. இந்தியா கூட நீ கவலைப்படாங்க. நட்டா பாத்துக்குவாரு, அமித்ஷா பாத்துக்குவாரு, மோடி பாத்துக்குவாரு. சேலம் மாவட்டத்தை பத்தி கவலைப்படுங்க. 3 தொகுதிகளில் 3லும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டும். என் வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் மண்டல்ல பிஜேபி ஜெயிக்கணும்? முடிஞ்சு போச்சு. ஏன் கிளையில பிஜேபி ஜெயிக்கணும்? முடிஞ்சு போச்சு. நான் இந்த கதை பல இடங்களில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே என் நண்பர் வீட்டில் போய் தங்கி இருந்தேன். நடுராத்திரி தேர்தல் முடிவுகள் பகலெல்லாம் வந்திருக்கு. எனக்கு ஒரே மனச்சோர்வுன்னு வச்சுங்க. ஏன்னா ஜெயிச்சது காங்கிரஸ், ஆட்சியை பிடிக்கிறது.
நம்ம ஒருத்தர் ஜெயிக்கல, இனி நியூஸ் கேட்டு என்ன செய்ய போறோம்னு படுத்துட்டா. ராத்திரி 11 மணிக்கு வீட்டு வாசல்ல தெருவில் பட்டாசு போடுறான். டம் டம் டம்னு பட்டாசு சத்தம். நம்ம மாடியில் படுத்துறது சத்தம் கேட்டு என்ன வெட்டி பார்த்தா பூரா பாரத் மாதா கி ஜெயன்றான். பட்டாசு சத்தம் பூரா தோத்து போச்சு. பாரத் மாதா கி ஜெய் இந்த மாதிரி துண்டு போட்டிருக்கான் நம்மால. கேரளா பூரா ஜெயிச்சது காங்கிரஸ், ஆட்சி அமைக்க போகுது. அவன் நான் போன அந்த தொகுதியில் ஜெயிச்சது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட். இறங்கி போனேன். அவங்கிட்ட சொன்னேன் நான் தமிழ்நாடுயா, அப்ப நான் பிஜேபியில் இல்லை தமிழ்நாடு. என்னையப்பா விவரமெல்லாம் பட்டாசு போடுறீங்க, கேரளா பூரா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, இந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு, நீ என்னடா பட்டாசு போட்டுட்டு இருக்க? அவன் சொன்னா நீங்க சொன்னது கரெக்ட், கேரளா பூரா காங்கிரஸ், தொகுதியில கம்யூனிஸ்ட், என் பூத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா. புரியுதா? என் பூத்துல இத்தனை ஓட்டுல பிஜேபி தான் ஃபர்ஸ்ட். எங்க எவனும் ஜெயிக்கட்டும்டா, என் பூத்துல பிஜேபி ஜெயிக்க வைப்பேன் நினைக்கிறவன் தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனா இருப்பான். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிறேன், நீ மாவட்ட தலைவரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உங்க மண்டல தலைவரை பத்தி நீ ஏன்? யாரும் தலைவர் மாநில தலைவர் மாறுவாரான்ற, மாறுனா உனக்கு என்ன, மாறாட்டி உனக்கு. தலைவர் யார் வருவார், யார் வருவான்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அறிவிக்கிற வரைக்கும் பத்திரிகாரன் குழம்பட்டும், எதிர்கட்சிக்காரன் குழம்பட்டும், நமக்கு ஒரு குழம்பம். அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் தலைவர், முடிஞ்சு போச்சு. ஏன் பூத்துல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னா இல்லையான்னு முடிவெடுங்களேன். சேலத்துல 3மே நீங்க தான். அவனை யாரும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஜெயிச்சு காமிப்போம். அந்த உணர்வு, அந்த ஸ்பிரிட் நமக்கு வேணும்ல. தேர்தல் வந்தா என் பூத்துல நான் வேலை செய்யறேன், அந்த பூத்துல சின்ன பூத்து முழுசா பார்த்துட்டே பக்கத்து பூத்துல சேர்ந்து வேலை செய்யறேன். அங்கே சக்தி கேந்திர பொறுப்பாளர் இருப்பாரு, அங்கே மண்டல தலைவர் இருப்பாரு, அவங்களோட பக்கத்து பூத்துல வேலை செய்யறேன். எல்லா சமுதாய மக்களையும் நான் பிஜேபி ஓட்டு போட வைக்கிறேன், எல்லா இளைஞர்களையும் பிஜேபி ஓட்டு போட வைக்கிறேன். அவன் என்ன சார் ஓட்டுக்கு 500 கொடுப்பான், 1000 கொடுப்பான். நான் வீடு வீடா என் செருப்பு தேய கால் தேய நடந்து வந்து நான் ஓட்டு கேட்கிறேன் இல்லையான்னு பாரு. நடந்து நடந்து செருப்பு தேஞ்சவன் தான் மற்ற கட்சிக்காரனா இருப்பான், நடந்து நடந்து கால் தேஞ்சவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரனா தான் இருப்பான். காலை தேயும் நமக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி 500 1000க்கு மக்கள் மதிமயங்கிறாங்க நினைக்கிறாங்க. நீங்க போகல, நாம போகாததுனால அங்க பணம் வேலை செய்யுது. நாம போனா அவன் என்ன பணம் கொடுத்தாலும் அது வேலை செய்யாது என்பதை நாம தெரிந்து. ஒரு ரிலையன்ஸ் அம்பானி ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபாய் செலவு ஜெயிச்சிடலாம். சேலம் மாவட்டத்தில் 3 தொகுதி 300 கோடி, ஓட்டுக்கு 1000 2000. அம்பானி கட்சி ரிலையன்ஸ் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ரிலையன்ஸ் பார்ட்டி சேலத்தில் 3 தொகுதியில் எம்எல்ஏ ஜெயிச்சிடலாமா? ரிலையன்ஸ் பார்ட்டி சொல்லுங்க போது ஜெயிச்சிடலாமா? திமுக அண்ணா திமுகவோட அவர் அதிகமாக செலவழிக்கிறாரு, அதிகமாக பணம் கொடுக்குறாரு. ரிலையன்ஸ் பார்ட்டி ஜெயிச்சிருமா? வாய்ப்பில்லை. கட்சி சின்ன வேணும், தொண்டர்கள் வேணும். அவங்க அந்த இது எல்லாம் இருந்தா பணமும் கொஞ்சம் வேலை செய்யும். இது எதுவுமே இல்லை, பூத்துல வேலை செய்ய ஒண்ணும் இல்லை. கட்சி சின்னமே யாருக்கும் தெரியாது, தலைவர்கள் இல்லை, வீடு வீடா போய் ஓட்டு கேட்க தொண்டர்கள் இல்லை. பணம் மட்டும் கொடுத்துட்டா ஓட்டு போடுவானா? பண்ண மாட்டான். பல பேர் நாமளே ஏமாந்துட்டு இருக்காங்க. பணம் கொடுத்தா ஜெயிச்சிடும், பணம் கொடுத்தா. பணம் கொடுத்தும் கூட ஜெயிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உதாரணத்துக்கு 100 கணக்கில் சொல்ல முடியும். மதுரையில் 10 பைசா பணம் கொடுக்காம பாராளுமன்றத்தில் 2.5 லட்சம் ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்குல்ல. 2.5 லட்சம் ஓட்டு நான் தான் வாங்கினேன். யாருக்கு 5 பைசா தரலையே, வாக்காளர்களுக்கு. சாப்பிட்றதுக்கு டீ சாப்பிட்றதுக்கு பணம் கொடுப்போம். அதுவும் இல்லாமல் வேலை செய்ய பாவம் இல்லாம அதனால கொடுத்தோம். வாக்காளர்களுக்கு பணமே கொடுக்கலையே. எப்படி 2.5 லட்சம் பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு? 5 பைசாவோட வாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? காசு வாங்கி. மக்களை நம்பி நாம களத்துல வேலை செஞ்சா மக்கள் நம்ம கூட வருவாங்க. நாம போய் வேலை செய்யணும். இந்த பட்ஜெட்டை பத்தி மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். அதன் மூலமா தான் ஜெயிப்பாங்க. ஒரு விஷயத்தை மாத்திர சொல்லி முடிவு செஞ்சிட. மணி 9:15 ஆச்சு, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலை ரொம்ப உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் என்ன என்ன என்னன்னு பல பேருக்கு குழப்பம் இருக்கு. குழப்பமே இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். குன்றம் மலை குமரனுக்கு தான்றதுல நமக்கு எந்த குழப்பமும் இல்லை. குன்றம்
நீங்க வேற எந்த மலையிலையும் இல்லாத அளவுக்கு திருப்பரங்குன்றம் மலையில மலை கீழே முருகன் கோயில் இருக்கு, மலை மேல காசி விஸ்வநாதர் கோயில், பக்கத்திலே ஒரு தர்கா இருக்கு. அங்க யாரோ ஒரு இஸ்லாமிய பெரியவர் அங்க சமாதி வச்சிருக்கதா சொல்றாங்க, தர்கா கட்டியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னாலே நிறைய வழக்கு நடந்திருக்கு மாறி மாறி. அப்ப இருந்த HRNC அந்த தர்காக்கு எதிராக, தர்கா HRNCக்கு எதிராக வழக்கு நடந்திருக்கு. லண்டன்ல இருந்த பிரிவி கவுன்சில் வரைக்கும் கேஸ் போயிருக்கு. கேஸோட தீர்ப்பு முழு மலையும் இந்துக்களுக்கு சொந்தமானது, முருகனுக்கு சொந்தமானதுன்னு இருக்கு. 33 சென்ட் இடத்துல அந்த தர்கா இருக்கு, அதையும் நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. தர்காவையும் அங்கீகரித்திருக்கிறது, மலை. அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை நாளா தர்காவுக்கு போறவங்க தர்காவுக்கு போறாங்க, காசி விஸ்வநாதரை பார்க்க போறவங்க அங்கே போறாங்க, வழிபாடு செய்யறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர்னு சில அடிப்படைவாத அமைப்புகள் என்ன பண்ணா, நாங்க மேல போய் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு கிளம்பினா, அதை சோசியல் மீடியால வைரல் ஆக்கினா. வாருங்கள் சிக்கந்தர் மலைக்குன்னு ஆரம்பிச்சான். மறுநாள் ராமநாதபுரம் MP நவாஸ் கனி அந்த கோயில் படிக்கட்டு மேல போற மலையில போற படிக்கட்டுல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாரு. பிரச்சனை பெருசாயிடுச்சு. நம்ம ஊர் வழக்கம் என்ன? நம்ம ஊர் வழக்கம் என்ன? இங்க இருக்கிற எல்லாருமே அசைவம் சாப்பிட்றவங்க தான் நிறைய பேர். 90% நீங்க எல்லாம் அசைவம் சாப்பிட்றவங்க தான். நானே அசைவம் சாப்பிட்றவங்க தான். அசைவம் சாப்பிட்ற நம்மளே முருகன் கோயிலில் போய் கடை வெட்டுவோமா? சிவன் கோயிலில் போய் ஒரு கோழி பலி கொடுப்போமா? எங்க ஊருக்கு வாங்க, மதுரையில் பாண்டி கோயில்னு இருக்கு, தினசரி 200 கடை வெட்டுறான். சனி ஞாயிறுலாம் போனீங்கன்னா 1000 கடை வெட்டுவான். நானே இது வரைக்கும் பாண்டி கோயிலில் ஒரு 150 விசேஷத்துக்கு போயிருப்பேன் கடா கறி சாப்பிட்றதுக்கு. நம்ம கட்சிக்காரனே இன்வைட் பண்ணுவான், நம்மள இன்விடேஷன் அடிச்சு. அதனால ஆடு கோழி பலியிடுவது என்பது இந்து தர்மத்திற்கு, இந்து ஆன்மீகத்திற்கு புறமானதல்ல. நம்ம அது இன்க்ளூசிவ், ஏற்றுக்கொள்கிறோம். அது ஒரு வழிபாட்டு முறை, அதை குறை சொல்லக்கூடாது. பல குலதெய்வ கோவில்களில் கடா வெட்டுறோம், கோழி வெட்டுறோம். தர்கால கோழி கடா வெட்டினா நமக்கு பிரச்சனை இல்லை. சேலத்தில் எத்தனையோ தர்கா இருக்கும், நல்லா பண்ணட்டும். நம்மளையும் கூப்பிடுறான், நல்ல சந்தோஷமா போவோம். நம்ம பாய் பிரியாணி தராரு, சாப்பிடுவோம், சாப்பிட்டோம், பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்றம் மலை மேல போய் நான் ஆடு வெட்டுவேன்றதுதான் பிரச்சனை. புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? அதை மாத்திரம் தவிர்க்கணும்னு சொல்றோம். இந்துக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் அதை செய்யாதீர்கள்னு சொல்றோம். 3 கோரிக்கை தான் திருப்பரங்குன்றம் விஷயத்துல. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய எந்த வருவாய்த்துறை ஆவணத்திலும் அந்த ஒட்டுமொத்த மலையும் முருகன் மலை, திருப்பரங்குன்றம் மலை, ஸ்ரீகந்தர் மலை என்ற ரெக்கார்டு தான் இருக்கணுமே தவிர அது சிக்கந்தர் மலை என்ற ரெக்கார்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் வருவாய்த்துறை ஆவணங்கள்ல. இதை ஏத்துக்கிறீங்களா இல்லைங்களா? சேலத்தில் நீங்க ஏத்துக்கிட்டு கை தட்டிங்கன்னா IS ரிப்போர்ட் போகும் ஸ்டாலினுக்கு, ஆதரவு ரொம்ப இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு வரும். சில அமைப்புகள் அது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க, சில இஸ்லாமிய நண்பர்கள் அது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. எனக்கு ஆட்சேபனே இல்லை. நீ சொல்லிக்கோ, சொந்தக்காரங்கிட்ட சொல்லிக்கோ, உங்க வீட்டில் அப்படி பேசிக்கோ, எனக்கு அது ஆட்சேபனே இல்லை. தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடாது, வருவாய்த்துறை ஆவணங்கள் அதை சொல்லக்கூடாது. ஏன்னா தீர்ப்பு இருக்கு, அது முருகன் மலை. முருகன் மலைன்றதுக்கு தீர்ப்பு தான் முக்கியமா? உயர் நீதிமன்ற தீர்ப்புனால அப்படி சொல்லணுமா? வேற ஒண்ணும் இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னால வந்த திருமுருகாற்றுப்படையில புலவர் நக்கீரனார் பாடி இருக்கிறாரு, இந்த ஒட்டுமொத்த மலையே முருகா உனக்குடா சொந்தம், அறுபடை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் இருக்கு. என்ன பிரச்சனை? நாங்க என்ன ஒரு தாசில்தாருக்கும் கலெக்டருக்கும் அவங்க கொடுக்குற சர்டிபிகேட்டு நான் காத்துட்டு உட்காந்துருக்கணுமா? இந்துக்கள் இழிச்சவாயினா? தேவையில்லாம நீங்க அயோத்தியாக இதை மாற்ற போகிறீர்கள். அடே, நாங்க அயோத்தியை மறந்து 2 வருஷம் ஆச்சு. எங்க வேலை இங்க முடிஞ்சு போச்சு. கோயில் கட்டணும்னு நினைச்சோம், கட்டியாச்சு. நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கட்டணும்னு நினைச்சோம், நீதிமன்றமே தீர்ப்பு அளிச்சிருக்கு, கட்டியாச்சு. அங்கே மசூதி கட்டுறதுக்கு அரசாங்க நிலம் தனியா கொடுக்கணும்னாங்க, தனியா கொடுத்தாச்சு. முஸ்லிம்களும் சந்தோஷமா மசூதி கட்டுறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, கோவிலுக்கு மோடி வந்தாரு, மசூதிக்கு திறப்பு விழாக்கு போவாரான்னாங்க. நரேந்திர மோடி கோவில் ட்ரஸ்ட் கூப்பிட்டாங்க, கோயிலுக்கு வந்தாரு. மசூதியை திறந்து அந்த ட்ரஸ்ட் கூப்பிட்டா மசூதி திறப்பு விழாவுக்கும் போவாரு. எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு என்ன நரேந்திர மோடி நான் மசூதி போக கூடாது இருக்கா? அவர் உலகம் எல்லாம் பல இஸ்லாமிய நாடுகள்ல மசூதிக்கும் கூப்பிடுறாங்க, பிரச்சனையே இல்லை.
இல்லை, நீ தப்பாவே புரிஞ்சிருக்க. உன்னை தப்பா ஆட்சியில் உட்கார வச்சுட்டான். ஒரு சினிமாவில் வடிவேலு சொல்லுவார்ல, மனோபாலாவை பார்த்து உன்னை தப்பா போலீஸ்ல வேலைக்கு எடுத்துட்டாங்க வேலைக்கு. அது மாதிரி தப்பா ஓட்டு போட்டு மக்கள் உன்னை உட்கார வச்சதுனால உன்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல ராசா. வருவாய்த்துறை ஆவணங்களில் அது முருகன் மலைன்னு இருக்கணும், கந்தன் மலைன்னு இருக்கணும்னு சொல்றோம். அப்படித்தான் இருந்துச்சு. 1983 தான் ஏதோ ஒரு பைபிள் அதை ஏதோ மாற்றி தொலைச்சிருக்கு. அது கூட அரசு கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியல. நான் எனக்கு இருந்த வாட்ஸ்அப் செய்தியை பல பேர் காமிச்சேன். நான் சொன்னேன் இந்த சிக்கந்தன் மலைன்னு இருக்கு பாருங்க. இது உண்மையா பொய்யானே எனக்கு தெரியல. வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, நான் எப்படி நம்புறது? இது இல்லைன்னு சொல்லி அறிவிச்சுட்டு போங்களேன் கவர்மெண்ட். அப்படிலாம் பேர் இல்லை, வருவாய்த்துறை ஆவணங்களில் அப்படி பேர் எதுங்க இல்லை, நாங்கள் தெளிவா இருக்கோம்னு அறிவிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல ரெவென்யூ மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அறிவிச்சிட வேண்டியன. இது முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. மேல தீபத்தூண் இருக்கு, பல வருஷமா ஏத்த முடியல, யாரோ எதிர்ப்பாங்கன்றான். தீபம் ஏத்துனா யாருக்கோ வலிக்கும்ன்றான். தீபம் எரியுதோ இல்லையோ அவங்க வயிறு எரியும்ன்றான். யாருக்கு எரியும் நமக்கும் தெரியல. 94 நம்ம உயர் நீதிமன்றத்துக்கு போனோம். உயர் நீதிமன்ற தீர்ப்பு மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் தீர்ப்பு வந்திருக்கு. அதை இந்து அறநிலையத்துறை செய்யணும்னு வந்திருக்கு. 30 வருஷம் ஆச்சு. எத்தனை கவர்மெண்ட் மாறிடுச்சு, எத்தனை அமைச்சர்கள் HRNC மாறிட்டாங்க. யாருமே இதுவரைக்கும் அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதிக்கவில்லை. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆட்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க, திரும்பி சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் அரெஸ்ட். நம்ம என்ன சொல்றோம், இதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. நாங்க தர்காவை பத்தி எதுவுமே பேசலையே, அது இருக்கட்டும், அது நீதிமன்ற தீர்ப்படி அவங்க வழிபாடு, அவங்க முறைகள், அவங்க போறதெல்லாம் இருக்கட்டும். எங்களை எங்க வழிபாடு பண்ண விட மாட்டேங்க, நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் பண்ண விட மாட்டேங்கிறிய. அதனால 2 நிபந்தனை வச்சிருக்கோம். வர்ற நவம்பர்ல வர்ற திருக்கார்த்திகை தீபத்திற்கு இந்த திமுக அரசாங்கம் திருக்கார்த்திகை தீபத்தை மலை உச்சியில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். நம்மகிட்ட ஒரு டிஎம்கே எம்பி எம்எல்ஏ கேட்டாரு, அப்படி ஏத்தாட்டி என்ன செய்வீங்க? 2026 நாங்க ஆட்சிக்கு வந்து ஏத்துவோம்னு சொல்லியிருக்கோம். நீ ஏத்தாட்டி நாங்க 26 எங்க ஆட்சி தான். 3வது கோரிக்கை வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் அசைவம் சாப்பிடுறது பிரச்சனையே இல்லை, கோவில்கள்ல உயிர் பலியிடுறது பிரச்சனையே இல்லை. சில ஆகம கோயில்கள்ல உயிர் பலி கூடாது, அவ்வளவு. சிவன் கோயில், பெருமாள் கோயில், முருகன் கோயில், மீனாட்சி கோயில் இல்லை, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எந்த கோயிலையுமே ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையே. சேலத்திலேயே ஆடு கோழி வெட்டுற கோயில் நிறைய இருக்குமே. எல்லா தர்காலையுமா கூடாதுங்கிறோம். எங்களுக்கு தர்கா பத்தி எங்களுக்கு பேச்சே கிடையாது, பிரச்சனை கிடையாது. அவங்க மதம், அவங்க வழிபாடு, அவங்க முறை, அதை நாங்கள் மதிக்கிறோம். இது முருகன் மலையில் இருக்கிறதுனால இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம், உயிர் பலியிடுவதை தயவு செய்து தவிருங்கள்னு வேண்டுகோள் வைக்கிறோம். அதை அரசாங்கம் என்டோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நடுநிலையாக இருக்கிற லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சில அமைப்புகள் தான் பிடிவாதமா ஏதோ பேசிட்டு. இந்த 3 கோரிக்கை தானே. இதுல ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கான்னு நான் டிஎம்கே காரங்கெல்லாம் கேட்கிறேன். நமக்கு அப்ஜெக்ஷன், தனியா பேசுறப்ப யாருக்குமே அப்ஜெக்ஷன் இல்லை, அபிஷியலா பேசுறப்ப எல்லாருக்குமே அப்ஜெக்ஷன் இருக்கு. அவன் என்ன சொல்றான், அப்ஜெக்ஷன் இல்லை, ஆனா இதெல்லாம் சரின்னா நீங்க வளர்ந்துருவீங்கன்றான். ஒரு திருக்கார்த்திகை தீபம் ஏத்துனா பிஜேபி ஆட்சிக்கு வந்துரும்னா திமுக எவ்வளவு வீக்கா இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா? ஒரு தீபம் ஏத்துனா நாங்க ஆட்சிக்கு வந்து நினைக்கிறேன், அப்ப நீ எவ்வளவு வீக்கா இருக்க. ஒரு ரெவென்யூ ரெக்கார்டு எல்லாம் சரி பண்ணுன்னு சொன்னா நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்கன்னு சொன்னா அப்ப எவ்வளவு வீக்கா இருக்கீங்க. உங்க ஆட்சி உங்க ஸ்ட்ரென்த்ல உங்க பலத்துல ஓடலைங்க ஐயா. குவார்டர்லையும் கோழி பிரியாணில ஓடிட்டு இருக்கு, ஓட்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாயில ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு என்னைக்கு ஆப்பு இருக்கோ அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கும் வைப்பார் நரேந்திர மோடி ஆப்பு, தெரிஞ்சுக்கங்க. நாங்க ஏதோ செல்போன்ல நிறைய ஆப்பு டெவலப் பண்ண நினைக்காதீங்க. திமுகவுக்கு ஆப்பு நிறைய டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். என்னென்ன ஆப்பு எப்போ வைப்போமோ யாருக்கு வைப்போமோ தெரியாது. என்கிட்ட ஒரு ஏடிஎம்கே ஃப்ரெண்டு கேட்டாரு, ரகசியமா நான் உங்ககிட்ட ஒரு கேட்கிறேன், வெளியில சொல்லிடாதீங்கன்னாரு. கேளுங்க, எனக்கு பதில் தெரிஞ்சா சொல்றேன்னு. சொல்ல மாட்டீங்களே யார்ட்டையும்? சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. அவர் என்ன கேட்டான்னு உங்ககிட்ட சொல்றேன் இப்போ. ஆனா நீங்க ஏதோ வெளியில சொல்லிடக்கூடாது, ரகசியம் அது. அந்த ஏரியா என்னமே கேட்டாரு, இந்த செங்கோட்டையன் நிறைய பேசுறாரு எங்க கட்சிக்குள்ள, உண்மையை சொல்லுங்க, செங்கோட்டையன் தான் பேசுறாரா இல்ல டெல்லி செங்கோட்டை பேசுதான்னு கேட்டாரு.
நான் சொன்னேன், என்னங்க இப்படி இருக்கு, நான் எந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க, எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல, அவனை கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். பாருங்க எப்படியெல்லாம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க அவங்களுக்கு. திமுக அப்படிதானே சொல்றான், பிஜேபி எச்சரிக்கிறோம், எங்களுடன் விளையாடாதீர்கள், தொடர்ந்து நீங்கள் இது போன்ற போராட்டங்கள் ஈடுபட்டால் நாங்கள் பழைய திமுக என்றால் என்னவென்று காண்பிப்போம். பழைய திமுக வந்து ரவுடி கட்சியாம், நாங்க என்னன்னு காண்பிப்போம் பழைய டிஎம்கே. இப்ப நாங்க ஏதோ மாறி நல்லா இருக்கோம்னு நினைச்சா நீங்க எங்க ஆட்சியில நிம்மதியா உட்கார விட மாட்டேங்கிறீங்க, அடிச்சு தூக்கி தம்சம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, எங்க பொழப்ப கெடுக்க வந்துட்டீங்க, பழைய திமுகனா என்னன்னு காமிப்போம்னாரு. நான் சொன்னேன், நாங்களும் புதிய பிஜேபினா என்னன்னு காமிப்போம், நீ பழைய திமுகனா என்னன்னு காமி. அப்படியா சொல்ற, மிசாவையே பார்த்தவர்கள் நாங்கள். நான் சொன்னேன், மிசாவை பார்த்திருப்பா நீ, அமித்ஷாவை இன்னும் பார்த்ததில்லை பாரு. மகன 2026 திமுக ஆட்சியை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை விட்டு அகற்றி விட்டுத்தான் எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 20 இடங்களுக்கு மேல திமுக வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டோம் என்பதை சொல்லி இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை கொடி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில பட்டொலி வீசி பறக்க போகிறது என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ளும். திமுகவை ஆட்சியிலிருந்து, ஆட்சி கட்டில் இருந்து அகற்றுவது ஒன்றுதான் எங்களுக்கு வேலை. திமுக சித்தாந்தத்துக்கு இந்த ஊர்ல இடமே இல்லை. இங்க பிஜேபி வர முடியாது, நுழைய முடியாது, ஆட்சியை பிடிக்க முடியாது. இது ஈகரா மண்ணுங்கிறான், ஈகராவே மண்ணுடா, பிறகு என்ன ஈகரா மண்ணு, உங்களை அகற்றுவதுதான் தூக்கம். அண்ணாமலை சொன்னார்ல, அறிவாலய செங்கலை ஆரம்பிங்க, மிச்ச கதையை நம்மால் பார்த்துக்கோம். செங்கல்னா செங்கலை போய் எடுப்போமா, பல பேர் சொல்றாங்க செங்கல் எப்படி எடுப்பேன், செங்கலை போய் உருவுறது இல்லை. செங்கல்ங்கிறது உங்களுடைய சித்தாந்த கட்டமைப்பை சிம்பாலிக்கா சொல்றோம். ஒவ்வொன்றாக உங்கள் கட்டமைப்பை, சித்தாந்த கட்டமைப்பை உடைத்தளிப்பதான் எங்கள் வேலை என்று சொல்கிறோம். அதை செய்வோம். அதை செய்வதற்கு எங்கள் பக்கத்தில் மக்களை திரட்டுவோம். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திப்பான், ஒவ்வொரு வீட்டுக்கும் போவான், ஒவ்வொரு வீதிக்கும் போவான், மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவான். ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு ஓய்வு ஒளிச்சல் கிடையாது. அப்படி ஏதாவது தொண்டர்கள் லேசா சோர்வடைந்தாலும் மேடையில் உள்ள தலைவர்கள் உங்களை ஓய்வு எடுக்க விட போவதும் கிடையாது. சசிகுமார் இனிமே ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணா கூட எடுப்பாரு. நீங்க அடிச்சு பாருங்க, தலைவர் போன் எடுக்கிறேன்னா அடுத்த போன் எனக்கு பண்ணுங்க, நான் எடுப்பேன் போன. எத்தனை மணினா எனக்கு பண்ணுங்க. சசிகுமார் போன் எடுக்கிறேன்னா சுரேஷை கூப்பிடுங்க. முன்னாள் மாவட்ட தலைவர் நான் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னு ரிட்டையர்ட் ஆயிட்டெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மேடையில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. சரவணன் இருக்காரு, செல்வராஜ் இருக்காரு, கோபிநாத் இருக்காரு. ஒரு நிமிஷத்துல அற்புதமா தன் கருத்தை சொல்ற ஒரே தலைவர் கோபிநாத் தான். தேசிய பொதுக்குழு அண்ணாதுரை இருக்காரு, ஏசி முருகேசன் அண்ணன் இருக்காரு, அக்கா சிவகாமி பரமசிவம் இருக்காங்க, மோகன் இருக்காரு, பிரபாகரன் இருக்காரு, மாதவ கண்ணன், ராஜ்குமார், நளினி, காளிமுத்துங்கிறவரு, அவரை நான் பாராட்டியே தீரணும். இந்த மண்டல் தலைவர் சில கூட்டம் நடத்தியிருக்கிறார். இந்த மேடையில் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க தான் மேடையில் இருக்காங்க, நம்ம முன்னால இருக்கோம், வித்தியாசமே கிடையாது. அவங்க நிர்வாகியா பொறுப்புல இருக்கனால மேடையில் இருக்காங்க. மேடையில் இருந்தா அவங்களுக்கு வேலை அதிகம்னு அர்த்தம். நீங்க 12 மணிக்கு தூங்க போயிடலாம். அதனால எல்லாரும் சேருவோம், எல்லாரும் வேலை செய்வோம். தாமரையை தமிழகத்தில் ஆட்சி கட்டில் அமர்த்தி விட்டுத்தான் நாம் ஓய்வெடுப்போம். என் வாழ்க்கை காலத்தில் என் கண் முன்னால இந்த கட்சி இந்த சேலம் நகர்ல ஒரு அங்குலமாவது நான் உயர்த்தி விட்டுத்தான் செத்து போவேன் முடிவு. வேற வேற லட்சியம் எதுவுமே வேண்டாம், வேற வெறி எதுவும் வேண்டாம். இந்த பிஜேபி இந்த சேலத்தில் ஆட்சி செய்வதை என் கண் முன்னால் நான் பார்க்கணும்ன்ற தீவிரமான உறுதிப்பாடுடன் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மேடையில் இருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கங்கள், வாழ்த்துக்கள், தொண்டர்களுக்கும் எனது வணக்கங்கள், வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி. நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இந்த சீலநாயக்கம்பட்டியை சார்ந்த அனைத்து மண்டல நிர்வாகிகள் மேல வரலாம். மாவட்ட தலைவர் அவங்க மரியாதை செலுத்துறாங்க. உடனே நம்ம எல்லாருமே இருப்போம். போங்க போங்க. தலைவர் போயிட்டோம்.
மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் புரொஃபசர் சீனிவாசன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. சீலநாயக்கம்பட்டியை சார்ந்த மண்டல் நிர்வாகிகள் அனைவருமே நம்ம இந்த மேடைக்கு அருகில நாம வரலாம். போகும் கலப்பட தங்கமில்ல அண்ணாமலை வெறுப்பேச